இங்க ஹீரோ ஜெராக்ஸ் மிஷின்ல அவன் லவரோட போட்டோ வச்சு லவரை வர வச்சிடறான். அப்ப கிஸ் பண்ணலான்னு போகும்போது கண்ண மூடி யோசிக்கிறான். பார்த்தா அந்த பொண்ணோட கண் வழியா இவன் பார்க்க ஆரம்பிச்சிடறான். சோ நம்ம கண்ண மூடி ஒரே இடத்துல இருந்து உட்காந்துட்டு இருந்தா அவங்க எல்லாமே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிஞ்சு போகுது. அடுத்த நாள் அந்த பொண்ணு பார்க்க போறான். ஆனா அந்த பொண்ணு என்னோட பிறந்த நாளைக்கு எந்த கிஃப்ட்டுமே தெரியல, அந்த செயின் வேணும்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரை பார்த்து காமிக்கிறா. இவனும் கொஞ்ச நேரத்துல அந்த நகையை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த போஸ்டரை கீழ்ச்சி கொண்டு போய் அந்த ஜெராக்ஸ் மிஷின்ல வச்சு பார்க்கறான். ஆனா நகை வர மாட்டேங்குது. சோ நகை கடையிலே போயிட்டு கேட்டு பார்க்கறான். ஆனா நிறைய காசு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த சேட்டோட மூஞ்ச அந்த ஜெராக்ஸ் மிஷின் வழியா வச்சு கண்ண மூடிட்டு அந்த சேட்டோட கடைக்கே போயிட்டு அந்த கடையில இருக்க நிறைய பணத்தை கொண்டு போய் ஒரு காட்டுக்குள்ள இருக்க ஒரு வீட்ல போட்டுட்டு இவன் போய் எடுத்துக்கிறான். இப்ப அந்த பொண்ணை ஒரு இடத்துல வெயிட் பண்ண வச்சுட்டு நகை கொடுக்கலான்னு சொல்லிட்டு போறான். அப்பன் பார்த்து தாயத்தை தேடுறான். பார்த்தா காணாம போயிருக்கு. அந்த பணம் எடுத்த வீட்லயே தான் தொலைச்சிட்டு இருப்பான். இப்ப போய் தேடி பார்க்கறான். அப்பன் பார்த்தா அந்த பொண்ணு அவங்க வீட்டை பார்த்த மாப்பிள வேற ஒரு பொண்ணு கூட போறத பாக்குறா. பார்த்ததுமே போட்டோ எடுத்து என்னை ஏமாத்திட்டேன்னு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்புறா. ஆனா மாத்தி ஹீரோட போனுக்கு அனுப்பிடுறா. ஹீரோவும் படிச்சு எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சு போகுது. சோ அடுத்த நாள் இந்த பொண்ணுக்கே தெரியாம இந்த பொண்ணுக்கு பார்த்தா மாப்பிள கூட போக ஆரம்பிச்சிடா. எல்லாருமே பேசியே தெரிஞ்சுக்கிறான். அப்பன் பார்த்தா அவங்க சித்தப்பா கால் பண்ணிடுறாரு. இவனுமே பதட்டத்துல தாயத்தை கீழே போட்டுறான். சோ இந்த பொண்ணுமே பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா. அதை பார்த்த பயத்துல இந்த மாப்பிள அந்த பொண்ணு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் விடுறான். ஆனா அவங்க ஹாஸ்பிட்டல் செக் பண்ணதுல செத்தே போயிட்டான்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டதேமே இவன் ரொம்ப பயத்துல அழுவ ஆரம்பிச்சிடறான். அப்பன் பார்த்து ஹீரோ அந்த தாயத்தை எடுத்துறா. இப்போ உயிரோட வந்ததை பார்த்ததுமே சாக்கா வராங்க. ஆனா இப்ப ஹீரோ யார்கிட்டயும் மாட்டாம அங்க வந்து தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி போறா. அப்பன் பார்த்து குறுக்குல ஒரு கார்ல பெரிய தலைவர் ஒருத்தர் வருவார். இந்த பொண்ணு பார்த்ததுமே ஆக்சிடென்ட் ஆயிடுது. அப்ப பின்னாடியே ரெண்டு பேர் இவரை போட்டதுல தான் வந்திருப்பாங்க. வந்து செக் பண்ணி பார்த்ததுல அவர் இறந்து போயிட்டு இருக்காரு. அப்ப இவனுக்கு விக்கல் வந்து அவங்க கிட்ட மாட்டிக்கிறான். அவனும் துரத்தும் போது இவன் எப்படியோ அந்த ஜெராக்ஸ் மிஷின்ல இருந்து அவங்க போட்டோ எடுத்து அங்க வந்து தப்பிச்சிடறான். ஆனா அடுத்த நாள் இந்த தலைவரோட வீட்டுக்கு அந்த பொண்ணு யதார்த்தமா வர. அதை பார்த்த போலீஸ்காரங்களோ இன்னொருத்தனும் இந்த பொண்ணு தான் அவ, சோ இவன் மேல எப்படியாச்சும் பழிய போகணும்னு சொல்லிட்டு ஏமாத்தி இந்த பொண்ணு தான் எல்லாத்தையும் பண்ணான்னு சொல்லிட்டு பழிய போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது தெரிஞ்ச ஹீரோவோ நம்மளால தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு, எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் கேட்டு பார்க்கறான். ஆனா அங்க உள்ள கூட சேர்க்க மாட்டாங்க. சோ எதிர்க்கட்சி தலைவர் கிட்ட போய் எல்லாருமே சொல்லி காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு போறான். ஆனா அந்த தலைவர் இவனை பார்க்க கூட விட மாட்டாரு. பட் இப்பதான் இவனுக்கு தோணுது நம்ம எதுக்கு அவனுக்கு கிட்ட போய் கெஞ்சணும், அந்த எதிர்க்கட்சி தலைவரோட போட்டோ வச்சு நம்மளே போய் நம்ம ஆளை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துறான்.